மாணவர்களுக்கு வணக்கம். இது புள்ளியியல் மற்றும் நிகழ்தகவு. இதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கணக்கு பயிற்சி 8.5ல் கணக்கு 6. 8 மாணவர்கள் ஒரு நாளில் வீட்டு பாடத்தை முடிப்பதற்கு எடுத்துக்கொள்ளும் கால அளவுகள் பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது. 38, 40, 47, 44, 46, 43, 49, 53. இத்தரவின் மாறுபாட்டு கெழுவை காண்க. மிக சுலபமான மற்றும் முக்கியமான ஒரு கணக்கு இது. இதுக்கு தீர்வு எப்படி போடலான்னு பார்க்கலாம். கொடுத்துருக்கிற 8 எண்களை எழுதின பிறகு நம்ம மாறுபாட்டு கெழுவை கண்டுபிடிக்கிறதுக்கான சூத்திரத்தை எழுதிக்கிட்டோம். சூத்திரம் சிக்மா பை எக்ஸ் பார் பெருக்கல் 100. சிக்மா என்றால் என்ன? மாணவர்களே, சிக்மா என்றால் திட்ட விலக்கம். எக்ஸ் பார் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராசரி. அப்போ இந்த மாறுபாட்டு கெழுவை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு திட்ட விலக்கமும் சராசரியும் தெரிந்தால் மட்டுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம முதல்ல திட்ட விலக்கத்தை பார்க்கலாம். திட்ட விலக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கொடுத்துருக்கிற 8 எண்கள் பார்த்தீங்கன்னா ஏறு வரிசையிலும் இல்லை, இறங்கு வரிசையிலும் இல்லை. அதனால் நம்ம இதை ஏறு வரிசையில் எழுதிக்கலாம். சின்ன எண்ணிலிருந்து பெரிய எண் வரை நம்ம எண்களை எழுதிக்கிட்டோம். அடுத்தது என்ன பண்ணுறோம் பாருங்கள், எத்தனை எண்கள் இருக்குது அதுதான் எண். இங்கே 8 எண்கள் இருக்கிறதுனால n = 8ன்னு போட்டுட்டோம். அடுத்து என்ன சார் கண்டுபிடிக்கணும்? திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் தேவைப்படுது. அது என்னன்னு பார்த்துக்கலாம். திட்ட விளக்கத்துக்கு ஃபஸ்ட்டு xiன்னு எழுதியிருக்கிறோம். xi என்றால் என்ன? மாணவர்களே, இந்த ஏறு வரிசையில் எழுதணும் இல்லையா இந்த 8 எண்களை, அதை நம்ம ஒன்றும் கீழ் ஒன்றாக எழுதிக்கணும். ஸோ 38, 40, 43, 44, 46, 47, 49, 53. அடுத்த ஸ்டெப், இது அனைத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? கூட்டிக்கணும். கூட்டினால் 360 வருது. ஸோ மொத்த எண்களின் கூடுதல் xi உடையது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360. அதை சமேஷன் ஆஃப் xiன்னு எழுதிக்கிட்டோம். அடுத்தது முக்கியமான பகுதி, நம்ம என்ன பண்ண போகிறோம்? சராசரியை ஊக சராசரி எடுக்க போகிறோம். அந்த ஊக சராசரி என்ன? கொடுத்துருக்கிற 8 எண்களில் பாதி என்ன? 4, 5 இல்லையா? 8ல் பாதி 4ன்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் நடு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 எண்கள் வரும். எது? 4வது நம்பரும் 5வது நம்பரும். நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த 5வது எழுதிருக்காங்க இல்லையா 46 என்ற எண், இதை நம்ம ஊக சராசரி ஏவாக எடுத்துக்கலாம். நம்ம ஒரு ஊகிக்கலாம், இது இருக்கலாம் அப்படின்ட்டு ஊகிக்கலாம். ஏன்னால் யூகித்த பிறகுதான் நம்ம பதிலை சுலபமாக போட முடியும். இப்போ இந்த 46 வச்சு என்ன பண்ணணும்? டிஐ என்ற இன்னொரு காலம் போடுறோம். டிஐ என்றால் என்ன? ஏற்கனவே இருக்கிற எக்ஸையிலிருந்து ஏவை கழிக்க வேண்டும். பாருங்கள், எக்ஸையிலிருந்து 46 கழித்தால் முதல்ல என்ன வரும்? 38 கழித்தல் 46 அப்படின்னால் -8. 40 - 46 என்றால் -6. 43 - 46 -3. 44ல் 46 போச்சுன்னா -2. 46ல் 46 போச்சுன்னா 0. 47ல் 46 போச்சுன்னா 1. அதுக்கு அடுத்தது 3 வரும். அதுக்கு அடுத்தது 7 வரும். சரிங்களா? இது மிக சுலபமான ஒரு விஷயந்தான். நீங்கள் முதல்ல எக்ஸையில் இருக்கிற கொடுக்குற 8 எண்களில் ஒரு நடு எண்ணா நீங்கள் என்ன பண்ணணும்? எடுத்துட்டு அது ஒரு ஊக சராசரியை எடுத்துக்கணும். சரி, அடுத்தது கண்டுபிடித்த டிஏ எல்லாத்தையும் நம்ம கூட்டினால் சமேஷன் ஆஃப் டிஏ என்ன வருதுன்னா -8 வருது. அடுத்த ஸ்டெப் சார், இந்த டிஐ கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கிறோம், வர்க்கம் செஞ்சுக்கிறோம். அப்போ -8 பெருக்கல் -8 64, 6 36 சார், மைனஸ் மைனஸ் கூட்டல் ஆயிரும். 3 9, 2 4, 0 அப்படியே வந்துடும். 1 1 1, 3 9, 7 49. அடுத்து டிஐ ஸ்கொயர் எல்லாம் கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 172. சரிங்க சார், இந்த அட்டவணை மிக முக்கியம். இப்போ நம்ம n எத்தனை இருந்தது? 8 இருந்தது. சமேஷன் ஆஃப் எக்ஸை நம்ம எக்ஸை கூட்டினால் நமக்கு 360 இருந்தது. சமேஷன் ஆஃப் டிஐ = -8 கிடைச்சது. சமேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர் இப்போ கடைசியாக நம்ம 172 கிடைச்சது இல்லையா? சரிங்க சார். அடுத்தது மாணவர்களே மிக முக்கியம், திட்ட விலக்கத்துக்கான சூத்திரம் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். சிக்மா = square root of summation of di square by n கழித்தல்
summation of di by n whole square. இப்போ அந்த டேட்டாவெல்லாம் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம சூத்திரத்தில் போடலாம். di ஸ்கொயருக்கு பதிலாக 172, nக்கு பதிலாக 8, diக்கு பதிலாக -8 கீழே 8. சார் -8 8 நம்ம வகுத்தால் கீழே 8 -1 மேலே வருங்க. அடுத்தது சிக்மா இஸ் ஈக்குவல் டு 172 8ஆல் வகுத்தால் 21.5 -1 பெருக்கினால் 1 தான் வரும். அடுத்து 21.5 கழித்தல் 1 என்ன வருங்க? சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20.5. அடுத்தது சிக்மா இஸ் ஈக்குவல் டு 4.527. சரிங்க, நம்மளுக்கு திட்ட விலக்கத்தம் சிக்மா கிடச்சிருச்சு. அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சராசரி. சராசரினா என்ன? எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ பை என். சமேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ என்ன? நம்ம எக்ஸ் எல்லாத்தையும் கூட்டுனா கிடைச்சது இல்லைங்களா? மேலே பாருங்கள் 360, எண்ணின் மதிப்பு 8. நம்ம இதை வகுத்தால் 8 45 8 360. அப்போ பதில் 45. சரிங்களா? அப்போ எக்ஸ் பாரின் மதிப்பு 45. அப்போ மாறுபாட்டு கெழுவுக்கு தேவைப்பட்ட திட்ட விலக்கம் சிக்மாவும் சராசரி எக்ஸும் நம்ம ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை நம்ம மாறுபாட்டு கெழு சூத்திரத்தில் போட்டால் சிக்மாவுக்கு பதிலாக 4.53, எக்ஸ் பாருக்கு பதிலாக 45 பெருக்கல் 100. இதை நம்ம 4.53 100ஆல் பெருக்கினால் 453 வகுத்தல் 45. இதை நம்ம வகுத்தால் ஒரு 45 45 10.0666 என்று போய்கொண்டே இருக்கும். அப்போ என்ன கிடைச்சிருக்குங்க? 10.67% மாறுபாட்டு கெழுவை நம்ம சதவீதத்தில் எழுதுவோம். அப்போ இந்த கேள்வி கொடுத்துருக்கிற 8 எண்களின் இந்த தரவுகளின் மாறுபாட்டு கெழு 10.07%. பார்க்குறதுக்கு கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம 4-5 தடவை போட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மதிப்பெண்ணில் 5க்கு 5 மதிப்பெண் முழுமையாக எடுக்க முடியும். பயிற்சி 8.5 6வது கணக்கு சொல்லிக் கொடுத்த விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் இன்னொரு காணொளியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.